தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நிறைய தொழில் புரியக்கூடிய அல்லது தொழில் செய்யலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க யாரோட சேர்ந்து செய்யணும் அப்படிங்கிற ஒரு குழப்பம் அல்லது ஒரு சாய்ஸில் இருப்பாங்க, தேர்வு நிலையில். அப்போது சிலர் லைஃப் பார்ட்னரே பிஸ்னஸ் பார்ட்னராக வச்சுக்கலாமா அப்படிங்கிற அந்த எண்ணமும் இருக்கும். அப்படி லைஃப் பார்ட்னரே பிஸ்னஸ் பார்ட்னராக வர்றதுக்கு என்ன மாதிரியான கிரக நிலை அமைப்பு இருக்கணும் அப்படிங்கிறதும், உங்கள் ஜாதகத்தில் இந்த மாதிரியான அமைப்பு இருந்தால் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நிறைய நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதில் லைஃப் பார்ட்னரே உங்களுக்கு பிஸ்னஸ் பார்ட்னராக வருவாங்க, அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்? ஒரு சில கிரகநிலை அமைப்புகள் உங்கள் ஜாதகத்தில் இப்படி இருந்தால் உங்கள் லைஃப் பார்ட்னரே பிஸ்னஸ் பார்ட்னராக வருவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அது எந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறத ஒரு சில விளக்க ஜாதகங்களோட உங்களுக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதாவது லைஃப் பார்ட்னரே பிஸ்னஸ் பார்ட்னராக வச்சுக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் சிலருக்கு. அதுக்கு பல காரணம் இருந்தாலும் ஒரு விதத்தில் சரி, அப்படியே நமக்கு தோத்தாலும் அல்லது ஜெயித்தாலும் நமக்குள்ளே இருக்குமே, வெளியில் போகாதே, அது ஃப்யூச்சரில் சொத்தாக இருக்கட்டும் அல்லது நஷ்டமாகவே இருந்தாலும் அந்த அவமானமாக இருக்கட்டும் வெளியில் தெரியாதே அப்படிங்கிற மாதிரியான ஒரு காரணத்துக்கும் அது தேர்ந்தெடுப்பாங்க. ரெண்டாவது, நமக்கு அப்புறம் அவங்க தானே நம்ம ஆஸ்திகளை ஆள போகிறாங்க, வாழ போகிறாங்க, வச்சுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட்டும் இருக்கும். இப்போ இந்த விஷயத்தில் இந்த கோணத்தில் நம்ம பார்க்கலாம். அதாவது லைஃப் பார்ட்னரே பிஸ்னஸ் பார்ட்னராக வச்சு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த ஜாதகத்துக்கு உதாரணமாக எடுத்துப்போம். லக்னம் துலாம் லக்னம், துலாம் ராசி, ராசி நட்சத்திரம் விசாகம். இப்போ இங்கே 7ஆம் இடத்ததிபதி கலத்திர ஸ்தானாதிபதியாக ஒருவர் பலமாக தான் இருக்கார். சரியா? உச்ச கிரகம் பார்க்கப்படுது. அதாவது குரு செவ்வாய் நேர் எதிர் சமசப்தமாக பார்த்துக்கிறாங்க. கிட்டத்தட்ட 19 டிகிரி 16 டிகிரி வித்தியாசத்தில். அப்போ சமசப்தமும் உச்ச கிரகத்தை பார்க்குறதுனால என்ன ஆகும்னா புரிஞ்சிக்கிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். மற்றபடி இங்கே கெடுதலில் கொடுக்க வாய்ப்பு இல்லை. இப்போது இங்கே செவ்வாய் தசை இவங்களுக்கு வர்றதுக்கே வாய்ப்பு இல்லை. குரு தசை சின்ன வயசுலேயே முடிஞ்சிடும். இப்போ இது என்ன மாதிரியான பலன் கொடுக்கும் அப்படின்னு சொன்னால் கெடு பலன்களை கொடுக்காது. புரியுதா? சில சொல்லுவாங்க இல்லையா, உச்ச கிரகம் பார்த்ததுன்னா அது கெடு பலன்களை கொடுக்கும், நல்ல பலன்களை கொடுக்காது, அல்லது யோகம் அடிபட்டு போகணும். சரி, ரைட்டு, யோகம் அடிபட்டு போகும் அப்படின்னு சொன்னாலும் அந்த யோகம் அடிபட்டு போகிறது அந்த தசாபுக்தி காலகட்டங்களில் தானே. அப்போ தசா பார்க்கும்பொழுது குரு தசை சின்ன வயசுலேயே முடிஞ்சிருது, 15 வயசில். செவ்வாய் தசை வரவே போகிறதில்ல. அப்போ இதனுடைய பலன் எப்போ தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொன்னால் பை பர்த்தில் அந்த சப்போர்ட் எப்போதுமே இருக்கும். அப்போ இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, லைஃப் பார்ட்னர் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா? கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஏன்னா லக்ன அதிபதி போயிட்டு 7ஆம் இடத்துல போயிட்டு அமர்றாரு. அந்த 7ஆம் இடத்த அதிபதி செவ்வாயால் பார்க்கப்படுறாரு 4வது பார்வையாக, இல்லையா? மகரத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் 4வது பார்வையாக லக்ன அதிபதியை பார்க்குறாரு. அப்போது லைஃப் பார்ட்னருடைய சப்போர்ட்டு முழுக்க இருக்கும். பிஸ்னஸோடு அது செட் ஆகுமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இங்கே பிஸ்னஸுக்கு உண்டான என்ன விஷயம், அதே 7ஆம் இடத்த அதிபதி தான். ப்ளஸ் 11வது இடம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சூரியன் 11வது இடத்துக்கு உண்டான அதிபதியாக வராரு. கிட்டத்தட்ட அப்போ தான் விலகி ரிஷபத்துக்குள்ளே நுழைகிறார். ராகு எந்த நிலையில் இருக்கார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிரகணப்படுத்துகிறார். அப்போ என்னென்னா பிஸ்னஸ் இவங்களை நம்பி பண்ணலாம், ஆனால் என்ன பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த ஜாதகர் முடிவு எடுக்கக்கூடாது, இவங்க லைஃப் பார்ட்னர் முடிவு எடுக்கணும். இதுதான் இங்கே விஷயம். சூட்சமாக அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். அதாவது பிஸ்னஸ் பண்ணலாம், ஆனால் இவர் முடிவெடுத்து இவர் பிஸ்னஸில் லைஃப் பார்ட்னரை சேர்த்துக்கிட்டாங்கன்னா இது நெகட்டிவ். ஆனால் லைஃப் பார்ட்னர் என்னோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம், அந்த பிஸ்னஸில் இவர் சேர்ந்துக்கிட்டாருன்னா இது சக்ஸஸ். அதாவது இவர் பிஸ்னஸ் பார்ட்னரை லைஃப் பார்ட்னராக இருக்கலாம், ஆனால் அவங்க பண்ணுற தொழிலை இவர் போய் ஜாயின் பண்ணிக்கணும். இல்லை அவங்க சொல்கிற ஒரு தொழிலை, அந்த தொழிலை இவர் தொடங்கி நடத்தணும், 2 பேரும் சேர்ந்து நடத்தலாம். இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி லைஃப் பார்ட்னரே பிஸ்னஸ் பார்ட்னராக மாற்றி பண்ணக்கூடிய அமைப்புங்கிறது சிலருக்கு மட்டும்தான் செட் ஆகும். அதுலேயும் இப்போ நான் சொன்ன சில விளக்கங்கள் உங்களுக்கு ஒரு ஜோதிட புரிதல்களை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன்.